ஏன் பழுகுற? யோ உனக்கு மனசாட்சி இருக்கையா? இப்பதான் ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்ச சந்தோஷமா இருந்த அநேக சந்தோஷம் மண்டையில போட்டியா? ஏன்டா அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலனா நான் என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பொண்ணோட அண்ணனா அப்பனா? என் பையனுக்கே பொண்ணு கிடைக்காம பிரம்மச்சாரியா நீ வேற. யோ எனக்கு நல்ல பணம் கிடைக்கணும்னு உனக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணிருக்க லூசு பையல. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு வேணும்னா ஒரு நல்ல ப்ரோக்ராம் பார்த்து உன் போட்டோ கொடு, இல்ல நீனே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணு. அதை விட்டுட்டு எனக்கு அபிஷேகம் பண்ணா உனக்கு எப்படா பொண்ணு கிடைக்கும்? இதெல்லாம் ஏன்னு எனக்கு முன்னாடியே சொல்ல. ஏன் உனக்கு மூளைன்னு ஒண்ணு மூளையில வைக்கவா கொடுத்துருக்கேன்? அதை யூஸ் பண்ணி யோசிச்சிருக்கணும். சரி அதை விடு. உனக்கு டெய்லி பூஜை பண்ற எனக்குன்னு நீ என்ன யோசிச்சிருக்க? வெயிட் பண்ணு வரேன். இது என்னன்னு உனக்கு தெரியுதா? ஹால் டிக்கெட்டு. நான் 10வது பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு இந்த ஹால் டிக்கெட் முன்னாடி வச்சு பூஜை பண்ண 100 கோடி தண்ணி எடுத்து ஊத்துனேன். அநேகமாக ஃபெயில் ஆகிட்டேயா? உனக்கு மனசாட்சி இருக்கா? ஏண்டா நீ பாஸ் ஆகிறதுக்கு எதுக்குடா என் தலையில 100 கோடம் தண்ணியை ஊத்துன? தண்ணி ஊத்து என்னத்துக்கு? படிச்சிருந்தா கூட ஒழுங்கா பாஸ் ஆயிருக்கலாம். லூசு பயல, உன்னால 2 நாள் தலதோஷம். என்னது உனக்கு ஜலதோஷமா? என்னால நம்ப முடியலையே. ஏண்டா என்ன டெய்லி காலையில 4 மணிக்கு எழுப்பி விடுறீங்க, பாலாபிஷேகம் லிட்டரா என் பாலையில பாலை கொட்டி வேஸ்ட் பண்றீங்க. அந்த பாலை ஏதாவது ஏழை குழந்தைகள் கொடுத்து அவங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும்ல. இதுல மதிய பூஜை சாயந்தர பூஜை அது இதுன்னு பகல் முழுக்க டயர்ட் ஆக்கிறீங்க. சரி ராத்திரியாச்சு அசன் தூங்கலாம். அப்பயே நள்ளிரவு பூஜன் மிட் நைட்ல எழுப்பி டார்ச்சர் படிச்சிருக்க. நீ எல்லாருக்கும் கொண்டு வச்சிருக்க. உங்ககிட்ட பேச யூஸ் இல்ல. உங்களுக்கு பூஜையும் இல்ல அபிஷேகமும் இல்ல. ஏண்டா நானாடா உங்களை பூஜை பண்ண சொன்னேன் அபிஷேகம் பண்ண சொன்னேன்? சரி இப்ப நீ எங்க போற? இனிமே உன நிறைய பிரயோஜனம் இல்ல. நான் வேலை தேடி இன்டர்வியூக்கு போறேன். எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல அப்புறம் இருக்குது உனக்கு. டென்ஷன் வாங்க வேண்டிய வயசுல இன்டர்வியூ போறான் பாரு. வேலை கிடைச்ச மாதிரிதான். ஏண்டா நான் என்ன ஈஸ்வரன் MBBS போடாடா கட்டி வச்சிருக்கேன்? அவனை முதல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுங்கடா. சென்னைதான் இப்படி சொல்ற? ஏண்டா எங்கேயாச்சும் வேகமா போக வேண்டியது, அப்புறம் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆட்டோ காப்பாதுன்னு கத்த வேண்டியது. நானா அவனை வேகமா போசனா இல்ல நானா டாக்டருக்கு படிச்சிருங்களா? சின்ன இருந்தாலும் எங்களை காப்பாத்து கடமை தானேயா? ஏண்டா இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நானே காப்பாத்தணும்னா ஹாஸ்பிட்டல் ஒன்னு எதுக்குடா கட்டி வச்சிருக்கீங்க? ஊர் ஃபுல்லா கோயில் கட்டி வைக்க வேண்டியதானே? இருக்கிற கோயிலே திருவிழாங்கிற பேர்ல ஸ்பீக்கர் கட்டி அலற விடுறீங்க. படிக்கிற பசங்க பெரியவங்க பத்தியெல்லாம் நினைச்சு பார்க்கவே மாட்டீங்களாடா? எனக்கே அடிக்கடி காது வலி வருது. அப்ப ஊருக்கு கோயில் கட்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் வேஸ்டா? டே பூசாரி, கோயிலுங்கிறது சொத்து கெட்டு சுகம் கெட்டு வர இடம் இல்லடா. இந்த கெட்டு போன கலியுகத்துல ஊருக்கு ஒரு கோயில் கட்டி அந்த இடத்தையாவது சுத்தமா வச்சு இந்த பாவம் பண்ண மக்களுக்கு எல்லாம் அங்க வந்து நின்று நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெட்டோம், இனிமே கெடாம இருக்க என்ன பண்ணணும்னு சிந்திக்கிறதுக்காயா கட்டி வச்சிருக்காங்க. அப்ப மனுஷனை பத்தி என்ன சிந்திக்கவே இல்லையா? நல்லா சிந்திச்சானுங்க. அங்க வந்துதான் நம்ம பிடிக்கிறது அடுத்த பிடிக்கிறது பிளானே போடுறீங்க. அப்ப நாங்க கடவுள்கிட்ட கேட்க கூடாதா? டே பூசாரி இங்க பாரு, உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா டாக்டர் கிட்ட போங்க. பணம் வேணுமா வேலைக்கு போங்க. உங்களுக்கு பரீட்சையில பாஸ் ஆகணுமா ஒழுங்கா படிங்க. அதை விட்டுட்டு இனிமேல் எவனாவது எதுக்கு எடுத்தாலும் கடவுள் பேர் இழுத்தீங்க கல்லால் அடிப்பேன் ஜாக்கிரதை. இது வரைக்கும் மூடிங்க ஞானக்கான திறந்துட்டீங்க. நம்மளுக்கு முன்னாடி ஞானக்காட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்து தொலைது அதுக்கும் அவுத்துற போற. இனிமேலாவது நல்லா இரி. ஆஹா சிவன் கூடவே செல்ஃபி எடுத்தாச்சு. இத வச்சு நிறைய சம்பாதிச்ச வேண்டியதுதான். என்ன சிவனை காணோம்? ஏண்டா
நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்ப என்ன வச்சு காசு சம்பாதிக்க தானே பாக்குறீங்க. நீங்க எல்லாம் திருத்தவே